ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேவிச்ச முட்டை பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டை சாதத்தை நல்லா தாளித்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த முட்டை சாதம் தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் நல்ல ஒரு தாளித்த ஃபீலிங்கோடு நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த முட்டை சாதம் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியை நல்லா பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ரைஸ் குழையாமல் வேக வச்சு எடுத்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் தாளிக்கும் போது. இப்போது பாருங்கள், இந்த அடுப்பில் நான் வந்து ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் இல்லைங்களா, 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துன்னா 1 கப் போதும். ஆனால் இப்போ 1/2 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசியை உள்ளே போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக ஆயில் போட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுது. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா பொல பொலன்னு ஆகிடும். இப்போ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாதம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, அதோட கூட கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் நல்லா பொரியட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை தட்டி எடுத்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா ரெண்டையுமே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதில் வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் கட் பண்ணியிருக்கிறேன். அதோட கருவேப்பிலை, ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உள்ளே ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணிடலாம், கலக்கிடலாம். கலந்தாச்சு. இப்போ உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே இந்த சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் பெப்பரை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்து கவச்ச வாடை இல்லாமல் இருக்கும். லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கலந்துட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா குயிக்காக செய்யக்கூடிய முட்டை சாதம் ரெடி. இந்த எக் ரைஸை வந்து நீங்கள் கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வராங்கனாவோ இல்லை அப்படி இல்லைன்னா லஞ்ச் பேக் கூட நீங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா எல்லாம் அதிகமாக சேர்க்காதனால மைல்டான ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு சிப்ஸ் மாதிரி கொடுத்து இதோட வச்சு சாப்பிட சொல்லுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து அந்த ஸ்டார் பூ மேலே வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருக்கேன், மற்றபடி இதில் நான் போடவெல்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.